ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான கைப்பிடி படிப்போம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த கைப்பிடியை அப்லோட் பண்ணுறேன். ஆனால் மோஸ்ட்லி இதை போடுறது இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காகத்தான் நான் இதை அப்லோட் பண்ணாமலே இருந்தேன். இருந்தாலும் பரவாயில்லை, இப்போ நம்ம அதிகமாகலாம் வெயிட் எடுக்கிறது இல்லை கூடையில். அதனால் இந்த கைப்பிடியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஒயர் நமக்கு நார்மல் அளவு போதும். ரெட் கலர் ஒயரை நான் இதில் ரன்னிங் ஒயராக வச்சுருக்கேன். ஸோ ரெட் கலர் ஒயிட் கலரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு 1/2 மீட்டர் கூட எடுத்துக்கோங்க. நான் கைப்பிடிக்கான அளவு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த அளவை பார்த்துக்கோங்க. கூடைக்கு தக்கன கைப்பிடி அளவு மாறும். நான் அதனால தான் இதில் மென்ஷன் பண்ணல. நான் மாடல் மட்டும் சொல்லித்தரேன். நீங்கள் அளவு நீங்கள் போடக்கூடிய கூடையை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் ஒயரை நம்ம இதை மாதிரி உள்ளே விட்டுக்கிறோம். ஒரு பூலை நான் விட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் ஒயரை நம்ம ஒன்று போல் வச்சுக்கணும். நான் இதை 2 ஒயர் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக 2 ஒயர் விட்டுருக்கேன். இதை ஒரு நாட் போட்டு வச்சுக்கிடுவோம். ஒரு சின்ன துண்டு ஒயரை வச்சு நாட் போட்டு வச்சுக்கிடுவோம். அப்போ தான் பின்னும்போது நமக்கு ஈஸியாக வரும். ரன்னிங் ஒயர் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம நாட் போட்டிருக்கோம். அதை அப்படியே லூஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம் கீழே. இப்போ இப்படி 2 ஒயரையும் சேர்த்து வச்சுட்டு இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு விடணும். லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் சைடு விடணும். அதாவது அந்த ஹோலுக்குள்ளே விடணும். விட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ரைட் சைடே கொண்டு வரணும். இதை கொஞ்சம் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காகனா ஒயர் உருவிடக்கூடாது. அதுக்காக நான் அப்படி ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். ரைட் சைடு விட்டு ரைட் சைடு உள்ள ஒயரை லெஃப்ட் சைடு விட்டு மறுபடியும் நம்ம ரைட் சைடே கொண்டு வரோம். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு உள்ளதை ரைட் சைடு கொண்டு வந்து திரும்ப மறுபடியும் லெஃப்ட் சைடே நம்ம கொண்டு வரோம். இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட். அதனால இப்படி போட்டிருக்கேன். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். உள்ளேருந்து நம்ம வெளியே கொண்டு வந்தால் தானே நம்மளால் கைப்பிடி ஆரம்பிக்க முடியும். அதுக்காக நான் மறுபடியும் அந்த லைனை கொண்டு வந்திருக்கேன் வெளியே. இப்போ உள்ளே இருக்க 2 லைனும் அதை வெளியே கொண்டு வருவோம். நான் எல்லா மாடல் கூடையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் கொண்டு வந்துட்டேன், வெளியே கொண்டு வந்துட்டேன். ஒரு நாட் இருக்குது பாருங்கள் அதில். இப்போ 2 ஒயிட் கலர் ஒயரையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுட்டு ரைட் சைடு இருக்க ஒயரை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மறுபடியும் ரைட் சைடு கொண்டு வரோம். ரைட் சைடு உள்ள ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன். இப்போ மறுபடியும் நான் ரைட் சைடே அதை கொண்டு வரேன். இது நமக்கு ஜிக்ஸாக் பேட்டர்னில் இருக்கும். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி லெஃப்ட் சைடு உள்ள ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே கொண்டு வரேன். ஸோ அந்தந்த ஒயரை அந்தந்த இடத்துக்கு ஒரு சுற்றி கொண்டு வரோம். அவ்வளவுதான். அதனால் நீங்கள் இதை ஈஸியாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி கைப்பிடியும் ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. மற்ற கைப்பிடியை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் அந்த கைப்பிடிலாம் போட கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதுக்காகத்தான் நான் இந்த மாடலை அப்லோட் பண்ணுறேன். இப்போது மறுபடியும் ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மறுபடியும் ரைட் சைடே கொண்டு வரேன். கொண்டு வந்து அதை வச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடு உள்ளதை ரைட் சைடு கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் சைடே கொண்டு வரேன். நம்ம எடுக்க ஒயரை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வரோம், ஒரு சுற்றி. அவ்வளவுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியலைனாலும் நீங்கள் பிரிச்சுட்டு போடுறதுக்கும் இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மற்ற கைப்பிடியை விட இது ரொம்ப லேசாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் ஒயரை மட்டும் டைட்டாக வச்சு கொண்டு வாங்க. ரொம்ப லூஸ் விழுந்துடும். அதனால் விரலை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். மாற்றி கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். கைப்பிடியே கொஞ்சம் நல்லா டைட்டாக போடுங்க. எப்படின்னா விரல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அவ்வளவுதான். இது ஜிக்ஸாக் பேட்டர்ன்லேயே இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஃபாலோ பண்ண. ஸ்டார் பேட்டர்ன் கூட கேட்டிருந்தாங்க. நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் ஒருத்தங்க ஒரு இமேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதை வச்சு நான்
போட்டேன். ஸோ அந்த இமேஜ் வந்து காப்பிரைட் பண்ணிட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. அதனால் நான் அந்த வீடியோவை டெலீட் ஆயிடுச்சு தன்னால். ஸோ நான் வேறு அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. 2-3 வீடியோவில் வந்து ஒருத்தங்க இமேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் அந்த இமேஜை மாடலாக வச்சு நான் சொல்லி கொடுத்தேன். அதனால் அவங்க அதை எடுத்துட்டாங்க. அந்த இமேஜுக்கு சொந்தக்காரங்களே எடுத்துட்டாங்க. காப்பிரைட் வாங்கினதுனால அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு புதுசாக வந்து வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த பேட்டர்ன் ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயிட் கலர் ஒயர் ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. இப்படியே கைப்பிடி முழுக்க அந்த ரெட் கலர் ஒயர் மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. கைப்பிடி முழுக்க நம்ம இப்படியே தான் சுற்றி பின்னிட்டு வரணும். அதனால் ஈஸியாக இருக்கும். இந்த கைப்பிடி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அக்கா பலாப்பழம் முடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அதை கற்றுக்கிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த அக்காவுக்கு நான் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அவங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அக்கா பேர் பூங்கொடி, வேலூர் மாவட்டத்திலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் மறுபடியும் இந்த வீடியோ வாயிலாக நன்றி சொல்லிக்கிறேன். அதை நான் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லித்தரேன். ஸோ இதே மாதிரி நல்ல உள்ளங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அதை நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணாலே எல்லாருமே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். இன்டூ பேட்டர்ன்லேயே இருக்குது பார்த்தீங்களா? மல்டிப்ளை சிம்பிளில் தெரியும். ஈஸியாக போடணும்னா நம்ம 2 பக்கமுமே விரலை வச்சு இப்படியே மாற்றி மாற்றி போட்டோம்னா கடகடன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் போடும்போது கடகடன்னு போட்டுடலாம், ஈஸியாக இருக்கும். நான் வீடியோவில் மெதுவாக சொல்லி கொடுக்கணுன்ட்டு மெதுவாக பின்னிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஒயரை இந்த பக்கமாக அந்த பக்கமாக கொண்டு வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ நான் 2 ஒயரையுமே 2 பக்கமாக விட்டு சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் முடிகிறத 5 நிமிஷத்தில் நீங்கள் போட்டுடலாம். நான் அதுக்காக இதையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் பாதி கைப்பிடி வளர்ந்ததுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த கைப்பிடி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே தவறுதல் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் இன்டூ ஷேப்பில் போட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம பழைய கைப்பிடிலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, நிறைய பிரிக்க வேண்டியது இருக்கும் ஒரு இடத்துல தப்பு வந்துட்டாலும். அதே மாதிரி இதில் கிடையாது. இந்த கைப்பிடி எல்லாரும் போட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவை பார்த்து அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பூங்கொடி அக்காவுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க எனக்கு பலாப்பழம் முடிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்பீடாகவே கைப்பிடி வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம இதை பின்னி முடிச்சுட்டு நம்ம அடுத்த பக்கம் கொண்டு வந்து எல்லா கைப்பிடியும் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி போட வேண்டிதான். இதில் ரெட் கலர் ஒயர் எனக்கு கொஞ்சம் காணாமல் போயிடுச்சு. அதனால் நான் உள்ளே இருக்க ஒயிட் கலர் ஒயரை உள்ளே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம விட்டுருக்கோம். இதே மாதிரி பூவுக்குள்ளே விட்டு அதை ஒரு பூவை வச்சு நடுவில் வச்சு நம்ம விட்டு அப்புறம் முடிச்சு போட்டு வழக்கம் போல் நம்ம கைப்பிடி முடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நாட் போட்டு முடிச்சிட வேண்டிதான். மீதி இருக்க எக்ஸஸ் ஒயரை நம்ம அதில் சொருகி விட்டுருவோம். அவ்வளோதான், கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கைப்பிடி இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். இது சின்ன குழங்குனால நான் 2 ரன்னிங் ஒயர் தான் வச்சுருக்கேன். அதாவது உள்ள அந்த ஒயிட் கலர் ஒயர் 2 தான் வச்சுருக்கேன். இதை விட பெரிய கைப்பிடி வேணும் அப்படின்னா, அதாவது கனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த உள்ளே நான் ஒயிட் கலர் ஒயர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையே நீங்கள் 2-3 கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கைப்பிடி கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். இது சின்ன குடங்குனால நான் 2 தான் வச்சுருக்கேன்.
அளவு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கூடையோடையும் சேர்த்தே சொல்லியிருப்பேன். அது போக தனியாகவும் ஒரு வீடியோ கூடை அளவுன்னு போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி நாட் போட்டுட்டு மீதி வயரை கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு உள்ளே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான், கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அடுத்து நான் ஒரு கிராஸ்கட் கூட போடலான்னு இருக்கேன். நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. ஓகே, அதுக்கடுத்து நான் பிஸ்கட் கூட போடுவேன். ஸோ எல்லா மாடல்ஸும் போடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். இந்த கைப்பிடி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.